சொல்ல, ரஞ்சினி பற்றி ஒரு சங்கடமான தருணம் தான். இருந்தாலும் ரஞ்சினி பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்தப்பவே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்டு. அவங்க அம்மாவோட வந்தாங்க, பார்த்துமே பிடிச்சிருச்சு. நல்ல மார்க்கு, நல்ல 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 பொண்ணு. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாதுல்லவா. அப்போ உடனே கரெக்டாக எல்லாம் ஒன்றா செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தோம், கரெக்டாக எல்லாமே பண்ணுறோம். அப்படி பாஸ் அந்த கூட்டினா அப்படி தொடச்சா அப்படி நம்ம எப்படி நம்ம வீட்டில் செய்வோம் அது மாதிரி அது கிளாஸை பார்த்துப்போம். பின்ன ஒரு சிலர்கிட்ட சொல்லி வேலை வாங்கலாம், ஒரு சிலர்கிட்ட சொன்னாலும் வேலை செய்ய மாட்டாங்க, அது சொல்லாமையே செய்யும். நம்ம அந்த கரெக்டான அந்த டயத்தை பார்த்து புரிஞ்சு இந்த நேரத்தில் போது அது ஸ்பெஷலாக ரஞ்சனிகிட்ட சொல்லணும். என்சி டீச்சர் அப்படி தான் 1ஆம் கிளாஸில் கரெக்டாக இருந்து நல்லா அந்த குழந்தைகளுக்கு எழுந்து நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. சின்ன பொண்ணு முதல்ல ஒட்டாமல் இருந்தாங்க எங்கள் கூட. நாங்கள் 3 பேரும் க்ளோஸாக இருந்தோம். அப்புறம் டென்சி ரொம்ப ஒதுங்கியே போகும். அப்புறம் கொஞ்சம் 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் ஆகிடும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லணும் அல்லவா. என்ன சொல்ல, எல்லாருமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்போம், தோல்வி, அவமானம் எல்லாமே சந்திச்சிருப்போம். அது இப்போ நம்மளுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு தோல்வியுமே வெற்றிக்கான முதல் படி. நீங்கள் இதை வந்து என்னவா எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்ல, ஒரு வாஷிங் சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் பிஎஸ்சி நிறையா கூப்பிட்ருக்காங்க, கண்ணன் தேவன் எஸ்டேட்லாம் நிறையா அந்த இன்டர்வியூக்கெல்லாம் வந்திருக்கு, எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் நல்லா படித்து பிஎஸ்சி கிடச்சி நம்ம ஸ்கூலுக்கே வரணும். இன்னும் இந்த டீம் வந்து எங்கேயுமே எங்கோட ஒர்க் பண்ண எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரஞ்சினி, கென்சி, அகிலா டீச்சர் எல்லாருமே வந்துட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு டீமாக இருந்தது. போன வருஷம் அப்படி தான் செல்லி டீச்சரே, நான், சோனியா, ரஞ்சினி, லக்ஷ்மி, அதே மாதிரி இந்த 5 பேருமே நாங்கள் என்னால் என்ன சொல்ல மறக்கவே முடியாதுப்பா. ரொம்ப உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படியும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம், நானும் அப்படி தான் இருப்பேன் எப்போவுமே. நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்க, எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருந்தீங்க. கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையில் விரைவில் 2 பேருக்கு திருமண வாழ்க்கையும் அரசு பணியும் தர வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.